குடியிருந்தாலும் நம்ம பூலோகத்துல முதல் நிலையம் எசக்கியம்மனுக்கு முப்பந்தரம் தான். அந்த முப்பந்தல்ல இருந்ததா எல்லா கிராமங்களுக்கும் போயிருக்கான். அந்த ஆரவாய் மொழிக்கு இவங்க ஆர்ப்பாட்ட பத்திட்டு வந்தாங்களா, அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. மரங்கள், மட்டைகள், தண்ணீர்கள், வயக்காடுகள், குளங்கள், ரொம்ப ஒரு சிறந்த இடமா இருக்கு. அப்போ சுக்கரகோணார் சொன்னார், தம்பி முருகக்கோணாரை பார்த்து, எப்பா இந்த இடம் நல்லா இருக்கு, ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கும் நல்ல குழந்த இடமா இருக்கு. அதனால இந்த ஆரவாய் மொழியில ஒரு இடத்துல நம்ம ஆடு மாடுகளை மடக்குங்க, பொன்பொருள் பொருட்களெல்லாம் இறக்குங்க. நாம இருக்க ஒரு நல்ல இடத்தை பார்த்துட்டு இந்த ஆரவாய் மொழியில நம்ம இருப்போம் அப்படின்னு மூத்தவர் சொல்றார். மூத்தவர் சொல்றார், அந்த குடியில் அடித்தார்கள், சாப்பாடுகளை முடித்தார்கள். அப்ப ஆரவாய் மொழியில நாம குடியிருக்கிறதா இருந்தா ஊர் தலைவரை பார்க்கணும். எல்லா இடத்தையும் போட மாட்டாங்கல்ல. ஆமா, குடும்பத்தோட வந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால சுப்பையப்பனார் அவர்கள் அந்த ஆரவாய் மொழி ஊர் தலைவர் வீட்டுக்கு வராங்க. நீங்க எல்லாரும் இருங்கப்பா, நான் தலைவரை பார்த்து விட்டு வருகிறேன். இன்று எல்லாத்துக்கும் மூத்தவர் சுப்பையப்பனார் அந்த ஆரவாய் மொழியிலே அவர் தலைவரோட வீடு தேடி ஆரவாய் மொழியாரே சுப்பையா போனாரோ சிறப்புடனே வாரார். தலைவர் நல்ல வீடு தேடி, தலைவர் நல்ல வீடு தேடி சுப்பையா அந்த தலைவர் வீட்டுக்கு வந்து தலைவரை சந்தித்தார். தலைவரோ கையெழுத்து கும்பிட்டார். உட்காரு கையா, எந்த ஊர் உங்களுக்கு, எந்த ஊரு, எந்த நாடு, எங்கிருந்து எங்கு வந்து ஊர் என்ன உட்கார்ந்து சொல்லிடுங்க. எதற்காக வந்தீரையா, எதற்காக வந்தீரையா, இங்கே என்று நான் சொல்லிடுங்க. யாரையா நீங்க, எதற்காக இங்கு வந்தீர்கள், எந்த நாடு, எந்த ஊரு, எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு ஊர் தலைவர் கேட்டார்.
அந்த சுப்பையன் போனார். அந்த தலைவர் இடத்திலே சொல்லுகிறார், ஐயா, எங்களுக்கு காவேரிக்கும் பட்டினம், நான்குடேரி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். நாங்க அந்த ஊர்ல தான் குடியிருந்தோம். நாங்க அண்ணன் தம்பி 7 பேரு. நாங்கள் யாதவர் குலம். எங்க நாட்டுல பஞ்சம் வந்துட்டு இந்த ஆடு மாடுகளை காப்பாற்ற எங்களுக்கு இடம் இல்லை. அதனாலதான் இந்த ஆடல்வாய் மொழிக்கு நாங்க வந்தோம். இந்த இடம் எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கையா. ஒண்ணு இல்ல, எங்க ஊரு செழிக்கிறது வரைக்கும் நாங்க இந்த இடத்துல இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஒண்ணுமில்ல போனாலே இருக்கிறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆடல்வாய் மொழி நாங்கள் தான் தலைவர், எல்லாமே எனக்கு தான். சரி, நீங்க கிட போடணும்னு கேட்கீங்க, தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்கீங்க, நீங்க குடும்பத்தோட வந்திருக்கீங்க. சரி, உட்காருங்க. நாங்க இந்த கோயில் பூசாரியும் கூப்பிடுறோம். ஏன்னா ஆரல்வாய் மொழியில எசக்கியம்மன் கோவில் உயர்ந்த கோயில் இல்லையா? அந்த ஆரல்வாய் மொழியில பேச்சியம்மாள் கோயில் இருக்கு. அந்த பேச்சியம்மாள் கோயில் பூசாரியை வரவழைத்தார். அந்த பூசாரி பேச்சியம்மாள குலதெய்வமா கும்பிட்டு இருக்காரு. அவர் கையிலதான் கோயில் பொறுப்பு எல்லாம் இருக்கு. ஊர் தலைவர் பூசாரியை கூப்பிட்டாரு. எப்பா, இவங்க நான்குடேரி பக்கத்துல இருந்து வந்திருக்காங்களா? இவர்கள் யாதவர்களாம் போனாரா? அண்ணன் தம்பி 7 பேர் வந்திருக்காங்க. ஏதோ கிடப்படணும்னு கேட்காங்க. நீ பேச்சியம்மன குலதெய்வமாக வைத்து நீ கும்பிட்டு வருவதினால் அந்த ஆரல்வாய் மொழியில பேச்சியம்மனுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஊருக்கு கிழக்கிலாப்பா தோப்பு, அந்த இடத்தை இவங்களை கிடப்போட சொல்லு. அவர்கள் அமைதியாக இருந்து கொள்வார்கள் அப்படின்னு ஊர் தலைவர் சொல்றாரு. மன்னன் சொல்லுக்கும் அது சொல்லு கிடையாதுல்ல. உடனே பேச்சியம்மன் கோயில் பூசாரி, ஐயா, நீங்க சொன்னபடியே நாங்க இவங்களை கூட்டிட்டு போய் அந்த தோப்புல நாங்க இவர்களை அமர வைக்கிறோம். அழகாக ஆறுகளும் நதிகளும் ஓடக்கூடிய அந்த பேச்சியம்மாள் சுத்தமான தோப்புல அந்த கோயில் பூசாரி அண்ணன் தம்பி 7 பேர்களையும் அந்த குடும்பத்தோட கொண்டு வந்து அந்த குடும்பத்தை கண்டு அந்த பேச்சியம்மா இடமா பெருமையோட அமர வைத்தார். அந்த ஆட்டுக்கெல்லாம் மறித்தார். அவர்களுக்கு இடத்தை காட்டு, அந்த இடத்துல அவங்க குடியிருந்து வரட்டும் என்று தலைவர் பூசாரிக்கு உத்தரவிட்டார்.
இடத்தை மூன்று முக்கு விலை ஊர் தலைவர் காட்டினார். பெரியார்குளம் என்ற இடத்தை. ஐயா, இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணுமோ வீடு கழிவாக்கல்கள் எல்லாம் செய்து நீங்கள் அமர்ந்துக்கலாம் என்று மூன்று முக்கு சாலை அந்த பொய்யாக்குளம் என்ற இடத்தை சுப்பையாக்குவானாருக்கு காட்டினார். ஐயா, எங்களுக்கு இது போதும். பஞ்சம் படைக்க வந்த எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஐயா தலைவருக்கும் பேச்சியம்மன் கோவில் பூசாரிக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஐயா என்று ஊர் தலைவருக்கு நன்றியை சொல்லிவிட்டு 7 பேருக்கும் ஊர்ல சுப்பையாக்குவானார் சொல்றாரு. ஏ தம்பி, நாமல் இந்த இடத்துல நல்ல முறையில் நாமல் குடியிருக்க வேண்டும் என்று 7 அண்ணமார்களும் பொய்யாக்குளம் என்ற இடத்திலே அந்த 3 முக்குகளையும் இடத்தில் அந்த சாலையிலே வந்து கோட்டைகளை கட்டினார்கள். 7 பேர்களுக்கு 7 வீடுகளை அமைத்தார்கள். அந்த இடத்திலே குடியிருப்பதற்கு சுப்பையாக்குவானார் எப்படி வீடு அமைத்தார்? ஐயா,
தங்கினார்கள். இருந்து சம்பாத்தியங்கள் பண்ணி அந்த பொய்யாக்குளம் என்ற இடத்தில் ஏகப்பட்ட வயற்காடுகளை வாங்கினார்கள். ஆமா, சம்பாத்தியம் பெருகிச்சு. அண்ணன் தம்பி 7 பேர் ஒற்றுமையாக இருந்தார்கள். ஏகப்பட்ட வயற்காடுகள் வாங்கினார்கள். காடுகளும் கரைகளும் தோட்டங்களும் குரல்களும் நிறைய சம்பாத்தியம். ஆமா, சுப்பையா போனார் குடும்பத்தில மூற்றவர். உடனே தம்பிமார கூப்பிட்டு, எப்பா நாங்கள் முதலாக விவசாயம் பார்க்கணும். நமக்கு ஒரு சொந்த விவசாயம் இருக்கணும்னா நாடு செழித்தது. அவங்க வந்த நேரம் மழை பொழிந்தது. ஆனால் விவசாயங்கள் நிறைய வச்சாங்க. என்ன வச்சாங்க? ஐயா, விவசாயங்கள் வைத்தார்கள். அப்போ சுக்காக்காரா சொல்ற, தம்பி எல்லா விவசாயமும் வைத்து விட்டோம். இந்த வருஷம் நம்ம கடலை வைப்போம். ஆமா, ஒரு கால் நிலக்கடலை நல்லா வரலாம் இல்லையா? அதனால மாசி பட்டம் அதனால நம்ம கடலை வைப்போம்னா, கடலை வச்சோம்னா நமக்கு ஆதாயம் கிடைக்கும்ல அப்படின்னு சுக்கரப்பானாரு தம்பி முருகப்பானாருக்கு சொல்றாரு. அவர் கடக்குடி தம்பி சரியில்லாத சம்மதித்தாரு. உடனே 7 ஏறு கட்டினார்கள். 7 ஏறு வச்சுக்காங்கல்ல, சோழி மாடு முதல்ல உழுது விட்டு கடலை வைக்கணும். முதல்ல உழுது விட்டு புளியாமத்தான் கடலையும் ஊட முடியும். பால் போட்டுட்டு தான் கடலை ஊடணும். வாய்க்காவலுக்கு போடணும். வாய்க்காவலுக்கு போட்டுட்டு கடலையை ஊடணும். ஆமா, கடலை வைக்கணும்னு குடும்பத்தில் மூத்த சுத்தர போனார் சொல்லிட்டு, தம்பி நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், கடலைய ஊடுவோம் அப்படின்னு கடலைக்கு ஏர்களை உழுது நல்ல பாத்திகளை கட்டிக் கொண்டு ஏர் உலகமேன்னு அண்ணன் தம்பி 7 பேரு 7 ஏர்களை கட்டினார்கள். 7 ஏர் கட்டி கடலைக்கு வெப்பலைக்கும் பாத்தி உழுதுட்டு வராங்க. அப்படியே பரட்டினாங்க. ஒரு சுத்து சுற்றினார்கள். ஒன்றும் தெரியல. 2 சுத்து சுற்றினார்கள். ஒன்றும் தெரியல. 3 சுத்து சுற்றினார்கள். அப்பனும் தெரியல. 4 சுத்தினார்கள். அப்பனும் தெரியல. 5வது வளைவு வந்துகிட்டு இருக்கு. அப்படி வரும்போது முதலாவது ஏறு சுப்பையார் ஏறு வந்துட்டு அப்படி சுத்தி வருகிற போது என்ன வருகிறது தெரியுமா? ஏறும் சுத்தி வருகிற போது ஆண்டவனுடைய கிருபையாலை இந்த சுப்பையார் போனார் ஏறு வருகிற போது அங்கே என்ன சத்தம் கேட்டு அந்த கலப்பே யாரே நாட்டோரியா ஏ கண்டே
இது கம்மிட்டு கலப்பா கொழு போக மாட்டேன். ஓடி வாங்கடா. ஏ பக்கத்தில் உள்ள ஏரை நிறுத்துங்க. 6 ஏரை நிறுத்தினார்கள். தம்பிமாரு ஓட்டமா ஓடி வந்து பார்க்காம ஏண்டா நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு. 5வது மடக்கில் என்னடா தொப்பு தொப்புன்னு தந்தாங்க. அண்ணா பொறுத்திருந்து பார்ப்போம். என்னத்த பார்க்க மண்வட்டி எடுத்துல போட்டுக்கடா. இந்த இடத்துல உங்க சத்தம் கேட்டு மம்பட்டி எடுத்துட்டு வந்து வெட்டி பார்க்க மன்னன் சொல்லுக்கு மறுசொல் உண்டா. சிப்பையா போனா சொன்னா சொன்னானே தம்பிமாரெல்லாம் ஓடுனாங்க. மண்வெட்டியை எடுத்தாங்க. அந்த ஏழை வெள்ள பின்னாடி நகட்டிக்கிட்டு அந்த கட்டுன இடத்தை தோண்டி பார்க்காங்க. அந்த தோண்டி பார்க்கிற நேரத்தில் அந்த என்ன இருக்கிற முடியுமா ஒரு அழகான செப்பு குளம். செப்பு குளம் செப்பு குளம் உள்ள அழகான செப்பு குடம் இருக்கு. அப்ப தம்பி முருக போனார் சொல்றாரு, அண்ணா உள்ள ஒரு செப்பு குடம் இருக்கு. எப்படிடா இருக்கு? இந்த இடத்துல எப்படி செப்பு குடம் இருக்கு? பெரிய தூக்குறாங்க. செப்பு குடத்தை வெளியே எடுத்தார்கள். மூடி போட்டு கட்டி பாவலம்ப நல்லா இறுக்கி பிடிச்சு கட்டி கட்டி இருக்கு. சிப்பையா போனா சொல்றாரு, என்ன ஒரு கால் புதையலா இருக்குமோ? போனிக்குள்ள இருந்து வெளியே கிளம்பினா புதையல் தான் கிளம்பும். இது புதையலே தான். ஏண்டா பகலையில நம்ம தூக்கி கொண்டு போயிடும். உங்க வச்சுதான் உடைக்கக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்துக்கிடுவாங்க. பங்கு பங்கு கொடுக்க முடியுமா? காணாது. குடத்தை தூக்குங்களா என்று அந்த செப்பு குடத்தை
வச்சாச்சு. வீட்டுல கொண்டு வச்சிட்டு சாப்பாடுகளெல்லாம் முடித்து தாம்பூலங்களெல்லாம் கழித்து ஏ தம்பி முருகா கொண்டு வந்த குடத்தை பார்க்கணும். நேரம் மூடி போட்டு வச்சிருக்கு. ஆமா திறந்து பார்த்தா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். தெரியல எந்த காலத்துல எவன் கொண்டு அந்த புதைச்சி வச்சுட்டு போனானோ. ஆமா அது அவரு சுப்பையப்பனான குடும்பத்துல பிடிச்சு நிற்கி. ஆமா சரி பகலையில திறக்கக்கூடாது. ராத்திரி 12 மணிக்கு தான் திறக்கணும். ஆமா அது வரைக்கும் வச்சிருக்க கூடாது. பத்திரமா வச்சிருக்காங்க. ஆமா ராத்திரி 12 மணி அந்தந்த வீடு சுத்தி இருந்துட்டாங்க. நம்மளால பங்கு வைக்கணும்னு நினைக்காம அடுத்த கொடுக்கக்கூடாதுல்ல. சுத்தி இருந்து ராத்திரி 12 மணிக்கு அந்த அளவு குளத்தை உடைச்சாங்க. என்ன செய்யறாங்க? குளத்தை உடைச்சாங்க. அவங்க தங்க இருக்குன்னா உடைச்சாங்க. அதை திறந்தாங்க பாருங்க குளத்தை. உள்ள இருந்து காட்சி பூச்சி காட்சி பூச்சி என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு 10-11 பேர் வெளியே வெளியே பாயுது. ஒன்று பூச்சிங்க, ஒன்று கீர்த்திங்க, ஒன்று ஆச்சிங்க வெளியே பாஞ்சின்னு பாத்தியா பார்த்தார்கள். குடிகட்டு போச்ச நம்ம தன்னோடு நினைச்சோம்னா தம்பி பூச்சி கீச்சிட்டுனா போடுது. திறந்து விட்ட பிறகு நிச்சயமாது அவனே பிடிச்சி அடத்தி தான் மந்திரவாதி வந்து குறைஞ்சி வச்சிருக்கான். அவன் முன்னாலத்துல எந்த வீட்டை கட்டணும்னா ஆரம்பிச்சோம் அந்த நீட்டை படிச்சு கொண்டு குறைஞ்சி வச்சிருக்காங்க. காட்சி பூச்சியை பாய்ஞ்சிட்டு பார்த்தால் குடம் மட்டும் இருக்கு. அவன் பூதங்கள்லாம் வெளியே பாய்ஞ்சிட்டு குடம் இருக்கு. சுக்கரப்பனா சொன்னார்களே காட்சி பூச்சி அவனை வெளியே போயிட்டு நம்ம திறந்து விட்டுட்டோம். கையா குளத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. குளத்தை அப்புறப்படுத்துகிறாங்க. குளத்தை தூரப்படுவா பக்கத்துல இருந்த அவங்க விவசாயம் பார்க்காங்கல்ல அதை கிணத்துல தூக்கிட்டு குளத்தை போட்டாச்சு. ஆமா செப்பு குளத்தை தூக்கி கிணத்துல போட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு போகல பேச்சு போகல. 7 பேர் இருக்காங்க. என்ன செய்ய குடிகட்டு போச்ச இருக்கிறது பேச்சியம்மன் கோயில் பூசலாகி இடத்துல காட்சி பூஜையில் வெளியே ஓடிச்சு பார்த்தீங்களா? அந்த பேச்சியம்மன் கோயில் பூசாரி மனைவி அவன் தரப்பில் கூடியாக
அடிச்சு பூச்சி நொறுக்கி அடிச்சு எரிஞ்சு தூக்கி போட்டு போயிட்டு இருந்தா அண்ணன் தம்பி 7 பேரும் பார்க்காங்க. பூசாரி மனைவி கெட்டு இருந்தாங்க. எப்படியா பூசாரி மனைவியை கொன்றது? ஆமா, கலப்பைய துணியா இருக்காளே அவன் கொண்டு விட்டதுனா பூசாரி தேக்கம்மன் கோயில் பூசாரி கலையை அழுகிறாள். ஐயோ கடவுளே, நம்ம மனைவி கலப்பைய துணியா இருந்தாலே ஐயா என்னமே போல ஏ பேச்சியம்மா அப்படியே அழுகிறாரு. அவர் அழுகிறத பார்த்து அண்ணன் 7 பேரும் பயந்துட்டாங்க. ஏண்டா இத கொண்டு வந்ததே நம்ம தான், 7 கிராமத்துல இருக்குன்னு சொல்லி கலையத்தை வெளியே நம்ம தான் தூக்கணும். நம்ம 7 பேரையும் திறந்து விட்டது நம்ம தான். பூசாரி பொண்டாட்டிய கொண்டுக்குது இருக்கணும். நம்ம இனமே இருக்கக்கூடாது. நாம இந்த ஊர்ல இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம நமக்கு இனிமே இந்த இடத்தில நமக்கு ஒண்ணு வேண்டாம், நமக்கு கொண்டா வேண்டாம், வேண்டாம், சிறந்த வயக்காடு நமக்கு வேண்டாம், வயக்காடு வேண்டாம், நாமளையும் கொன்றுவிடக்கூடாது என்று புத்தனங்கள் எல்லாம் கட்டுங்களா, நாமல் ஊரை விட்டே போக வேண்டும். காவேரிப்பு பட்டினத்தில் இருந்தோம், அந்த இருந்து இங்க வந்தோம். இங்கே நம்மளை இருக்க மாட்டேங்களா, இடத்தை விட்டு நாமல் ஓடிவிட வேண்டும் என்று அண்ணன் தம்பி 7 பேர்களும் ஆண் தன் பையா குளம் இடத்தை விட்டு